லெட்ஜர்ஸ். இது வந்து கம்பெனி டீட்டெயிலெலாம் போட்டுக்கலாம். உங்கள் கஸ்டமர், சப்ளையர் இவங்களோட பேரெல்லாம் லிஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு லெட்ஜர் நேம் டைப் அடிச்சுக்கோங்க. பிரிண்டிங் நேம் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் அவுட்டில் வரும். இன்வாய்ஸுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டி நேம் வந்து ஓனரோட பேர். இது டைப் அடிக்காட்டியும் பிரச்சனை இல்லை. லெட்ஜர் குரூப் அப்படிங்கிறது வந்து சண்டி, டெப்டார், கிரெடிட்டார், கேஷ் அண்ட் கேரண்டி இதெல்லாம் இருக்குது. சண்டி டெப்டார் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே சண்டி டெப்டார்னு போட்டுக்கோங்க. சப்ளையர் எல்லாருமே சண்டி கிரெடிட்டார்ஸ்னு போட்டுக்கோங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு ஓடி அக்கௌண்ட்டோ அல்லது நார்மல் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. கேஷ் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணும்போது கேஷ் அண்ட் கேரண்டி போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்டேட் நேம் வந்து டிஃபால்ட்டாக கம்பெனி ஃபோல்டர் இருக்கிறது வந்திருக்கும். எந்த ஸ்டேட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து அட்ரஸ்ஸு, இதில் இருக்கிற ஃபஸ்ட் லைன் மட்டும் இன்வாய்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்து அந்த கஸ்டமரோட பேங்க் டீட்டெயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மெயினாக சப்ளையராக இருந்தால் தேவைப்படும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு பணம் அனுப்புவோம், அப்போ இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து லொக்கேஷன், அப்புறம் பின்கோடு, இது ரெண்டுமே வந்து இன்வாய்ஸ் போடுற கஸ்டமராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டைப் பண்ணிக்கணும். ஜிஎஸ்டி நம்பரும் இன்வாய்ஸ் கஸ்டமராக இருந்தால் போடணும். அடுத்து டிசிஎஸ் பர்சன்ட், டிடிஎஸ் பர்சன்ட், இது ரெண்டும் அவங்களுக்கு வந்து டிசிஎஸோ அல்லது டிடிஎஸோ என்ன பிடிக்கணுமோ அதை பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. 0.1% அப்படின்னா 0.1 நீங்கள் போட்டுக்கணும். மற்ற ஃபோன் நம்பர், பேன் நம்பர் இதெல்லாமே நீங்கள் தேவைப்பட்டால் ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இமெயில் இருக்கும். இமெயில் வந்து என்ன ஃபில் பண்ணியிருக்கோமோ அந்த மெயிலுக்கு வந்து நம்ம பில் போட்டுட்டு சென்ட் இமெயில் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா இந்த மெயிலுக்கு பில் போயிடும், பிடி ஃபைலாக போயிடும். இந்த ஏஏல வந்து ஏங்கிறது லெட்ஜர் நேமு, பிரிண்டிங் நேமில் ஏஏ ஜுவல்ஸ்னு போட்டிருக்கேன். இந்த ஏஏ ஜுவல்ஸுங்கிறதா வந்து பிரிண்ட்லேயே வரும். இன்வாய்ஸ் சைட்டுக்கு போகும்போதும் இதாக வரும். இப்போ இந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு பில் போடுறேன். ஆல்ரெடி போட்டிருக்கிற என்ட்ரிலேயே வந்து இதை மாற்றி காமிச்சிடுறேன். இங்கே ஏஏ ஜுவல்ஸ் அப்படின்னு வரும். இது பிரிண்டிங் நேம்லேருந்து வந்திருக்கு. அப்புறம் அட்ரஸில் 1 2 3 இப்படி வந்திருக்கு. இந்த ஃபார்மில் வந்து மேலே ஒரு சர்ச் இருக்கும். அது வந்து ஏதாவது டைப் அடிச்சிங்கன்னா ஃபில்டர் ஆகி வரும். ஜுவல்ஸ்ன்னு டைப் அடிச்சிங்கன்னா ஜுவல்ஸுங்கிறது எங்கே இருக்கோ அங்கே எல்லாமே சர்ச் பண்ணி வரும். இன்னொன்று இங்கே ஒரு சர்ச் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் ஃபீல்டு வைஸாக சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பார்ட்டி நேம் செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ கிளிக் பண்ணிங்கன்னா அது மட்டும் வரும். இது எடுத்துகிட்டு ஷோ கொடுத்தா எல்லாமே வரும். அதே மாதிரி கோ அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து இது வந்து கிளிக் பண்ணால் ஒரு பிடி ஃபைலாகவே வந்துடும். இதில் புதுசாக ஆட் பண்ணும்போது ஜிஎஸ்டி நம்பர் சர்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கேயே லிங்க் இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டிங்கிறத கிளிக் பண்ணால் கவர்மெண்ட் சைட் ஓப்பன் ஆகும். இதில் போய் நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் அடிச்சுட்டு இந்த கேப்சா அடிச்சுட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட நேமு, அட்ரஸ் லைன் இதெல்லாம் வரும். இங்கேருந்து நீங்கள் அங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டமர் வந்து ஜிஎஸ்டி நம்பர் மாற்றிருக்கலாம், இல்லைன்னா அட்ரஸ் மாறிக்கலாம். இந்த மாதிரிலாம் மாறிச்சு அப்படின்னா
அதிலே போய் மாற்றாமல் இன்னொரு பார்ட்டி க்ரியேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ இதிலே எடிட் பண்ணால் பழைய பில்லு மாறிடும். அதனால் என்ன பண்ணலான்னா, இது எடிட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயே ஒரு சேவேஸ் பட்டன் இருக்கும். இது வந்து எல்லா ஃபார்ம்லேயும் இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏஏஎன் போட்டு கூட ஒரு வேறு ஏதாவது போட்டுறேன். நீ ஒன்று இங்கே நேம் எல்லாம் அதே தான். ஜிஎஸ் நம்பரு, அட்ரஸ் இது மாதிரி ஏதாவது மாற்றிக்கிறேன். இப்போ இந்த சேவஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது தனியாக சேவ் ஆகும். இப்போ ரெண்டுமே இருக்கும், ஏஏவும் இருக்கும், ஏஏ நியூவும் இருக்குது. இப்போ ஏஏ அப்படிங்கிறது வந்து பழசு, ஏஏ நியூ புதுசு. ஆனால் கடை ஒன்று தான். அவங்க வந்து அட்ரஸ் மாற்றிருக்கலாம், இல்லைன்னா ஜிஎஸ் நம்பர் மாற்றிருக்கலாம். இப்போ சேல்ஸோ கிரெடிட் நோட் எதுக்காவது போனீங்கன்னா ரெண்டுமே தான் லோட் ஆகும். ஏஏ வரும், ஏஏ நியூ வரும். இப்போ நமக்கு ஏஏ நியூ மட்டும் தான் இனிமேல் பில் போட போகிறோம். அதனால் பழைய லெட்ஜரை வந்து டீஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து டெலீட் பண்ண முடியாது, ஏன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம பில்லு போட்டிருப்போம். அதனால் இங்கே டெலீட் ஆகாது. அதனால் என்ன பண்ணலான்னா எடிட் கொடுத்துட்டு ஆக்டிவ் மட்டும் டிக் எடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டோன்னா இங்கே வந்து இந்த ஏஏ நியூ மட்டும் வரும், ட்ரிபிள் ஏங்கிற அந்த பழைய லெட்ஜர் வராது.